வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஆன் த லைன் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. மெல் கிப்சன் தான் இந்த படத்துல லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு. இந்த படம் லயன்ஸ் கேட் ப்ளே ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய பரபரப்பான சம்பவங்கள் அப்படின்ற தீம்ல தான் இந்த கதை போகுது. ஆக்சுவலா அந்த ரேடியோ ஸ்டேஷனோட ஒரு சீனியர் ஜாக்கியா நம்ம ஹீரோ இருக்காரு. அவரோட ப்ரோக்ராமுக்கு கூட புதுசா ஒர்க் பண்றதுக்கு தில்லான் அப்படின்ற ஒரு பையன் ஜாயின் பண்றான். அண்ட் கூடவே மேரி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ ஷோவும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஷோல ஒரு மர்ம நபர் ஒருத்தன் கால் பண்றான். கால் பண்ணி ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்றான். அதாவது மெல் கிப்சனோட ஃபேமிலியை கன் பாயிண்ட்ல வச்சிருக்கிறதாவும், தான் சொல்றதெல்லாம் கேட்கல அப்படின்னா அந்த ஃபேமிலியை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றான். ஸோ யார் அவன், எதுக்காக இதெல்லாம் பண்றான், அவன் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு, டுவர்ட்ஸ் தி எண்ட் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணம் என்னன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு லைவ் ஷோல வரக்கூடிய கில்லர் அவன் என்னென்ன பண்ண போறானோ அப்படின்ற அந்த ஒரு ஒன்லைன் அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைன் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கில்லர் ஸ்டார்டிங்ல பண்ணக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் பரபரப்பா இருந்துச்சு. அதுவும் மெல் கிப்சனோட டார்க் சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே ஆன் ஏர்ல ரிவீல் பண்ண வைக்கிற மாதிரியான சில காட்சிகள் வரும். அதெல்லாமே நீட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதாவது அந்த ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் ரூஃபுக்கு போற மாதிரியான சில காட்சிகள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஆடா இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஆல்சோ நிறைய காட்சிகள் ஒரு மாதிரி லாஜிக்கலா கனெக்ட் ஆகல, ஒரு மாதிரி டிஸ்கனெக்டடா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் படம் முழுக்க இருந்துட்டே தான் இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ்ல இதுக்கெல்லாம் கண்டிப்பா லாஜிக்கலா ஏதாவது ஒரு கனெக்ட் கொடுத்துருவாங்க, இல்ல ஏதோ ஒரு பரபரப்பான ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது புஷ்னு ஒரு கிளைமேக்ஸா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்குதான் இவ்வளவு பண்ணிட்டு இருந்தீங்களாடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. எனக்கு அந்த கிளைமேக்ஸ் வித்தியாசமா இருந்ததுல பிரச்சனை இல்ல. பட் மத்த காட்சிகளையும் கொஞ்சம் கன்வின்சிங்கா அமைச்சிருந்திருக்கலாம். பட் ஓரளவுக்கு எங்கேஜிங்கா போன மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெரிய லெவல்ல இல்ல, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.